இந்த குருமாவை ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் பயங்கர டேஸ்டாகவும் செய்ய போறேன். இந்த குருமாவை எல்லா விதமான டிஃபனுக்கும் வச்சு சாப்பிடலாம். இந்த குருமா வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, பட் பயங்கர டேஸ்டாக இருக்கும். இதுவரையிலும் நீங்கள் சுவைக்காத சுவையாக இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. ஸோ இன்றைக்கி ரொம்ப எளிமையான முறையில் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குருமா. என்னடாப்பா சங்கீதா வெறும் குருமான்னு சொல்லுதே, அப்படி என்னதான் செய்ய போகுது அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. இந்த குருமாவை ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் பயங்கர டேஸ்டாகவும் செய்ய போறேன். ஆமாங்க, நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு செய்ய போறோம். அது மட்டும் இல்ல, இதுல எக்கும் போட்டு செய்ய போறோம். என்னடப்பா வெஜிடபிள்ஸ் அண்ட் எக்கா அப்படின்னு நீங்க கண்டிப்பா நினைக்கலாம். மேபி இதுவரையிலும் நீங்க பார்க்காத ரெசிபியா இருக்கும். பட் நான் செய்யற இதே முறையிலே செஞ்சு பாருங்க, செம்ம அஸ்தலா இருக்கும். இந்த குருமாவை எல்லா விதமான டிஃபனுக்கும் வச்சு சாப்பிடலாம். மெயினா சப்பாத்தி, நான், பரோட்டா, ஈவன் இடியாப்பம் இது கூட எல்லாம் வச்சு சாப்பிடும் போது செம்ம சூப்பரா இருக்கும். ரொம்ப கிரீமியா டேஸ்டியா செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ குருமா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தேவையானதை அரைச்சிக்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டேன். அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இதிலே போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். காரம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ப கூடி குறைச்சி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக புதினா இலை போட்டுக்கலாங்க, கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். அரை கைப்பிடி முந்திரி பருப்பு எடுத்து சுடு தண்ணியில் 10 நிமிஷமாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த முந்திரி பருப்பும் இதிலே போட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் முந்திரி பருப்பு போடலாம், இதுக்கு பதில் பொட்டுக்கடலை 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு போடும்போதும் நல்லா சுவையாகவும் இருக்கும், குழம்புக்கு ஒரு திக்னஸும் கொடுக்கும். இப்போ இதை அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டா போதும். வாங்க இப்போ குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். குருமா செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறேன். இந்த குருமாவை பொறுத்த வரையிலும் தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது ரொம்ப ருசியாக இருக்குங்க. இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சுக்கோங்க. தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாங்க. சின்னதாக 2 பட்டை போட்டுக்கலாம், 4 கிராம்பு போட்டுக்கலாம், 4 ஏலக்காய் போட்டுக்கலாம். ஸ்பைசஸ் ரொம்ப அதிகமாக போடாதீங்க, கசப்பாக இருக்கும், மைல்டாக போடுங்க. பெருசாக ஒரு துண்டு இஞ்சி எடுத்து நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் இஞ்சி அதிகமாக போடுங்க, அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். 10 பல்லு பூண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். நல்லா நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இஞ்சியும் பூண்டும் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாங்க. இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட வேண்டாம், இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி போடுங்க, இது ஒரு தனி சுவையை கொடுக்கும். இஞ்சியும் பூண்டும் சேர்க்க ஆரம்பிச்சிடுச்சிங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இதோடையே ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். அடுப்பணல் மீடியமாக வச்சு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் ஜஸ்ட்டு கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதுங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சிங்க. இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதுங்க. இப்போ இதில் தேவையான காயெல்லாம் போட்டுக்கலாம். ஒரே ஒரு கேரட் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு 1 மீடியம் சைஸ் எடுத்து தண்ணியில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாங்க. தண்ணியில் போட்டு வைக்கலாம், கருப்பாயிடும். அதனால் உருளைக்கிழங்கு கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுருங்க. பட்டாணி 1 கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். காய் போடுறதெல்லாம் நம்ம விருப்பங்க, கூடி குறைச்சி போட்டுக்கலாம். நான் போட்ட காயை தான் போடணுங்கிற அவசியம் கிடையாது. உங்ககிட்ட என்ன காய் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுப்பணல் மீடியமாக வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. இந்த காயை 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே வதக்கலாங்க. இந்த ரெசிபி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. இது என்னுடைய ஓன் க்ரியேஷன். கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நல்லா வதங்கிட்டுங்க. காய் நல்லா வதங்கிடுச்சிங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போது இதுலேயே 200 கிராம் மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கேன், அதாவது காளான் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. ஃபஸ்ட்டே காளான் போட்டால் ரொம்ப வெந்து போயிடும், அப்புறம் குருமாவில் இருக்கிறதே தெரியாது. கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற காயெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் மஷ்ரூம் போடுங்க. இப்போ இந்த மஷ்ரூமையும் 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கலாங்க. அதுக்கு மேலே வதங்கினா அப்படியே ரொம்ப சுருங்கினாப்புல ஆகி போயிடும். 2 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். A few moments later. 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. லேசாக மஷ்ரூம்லேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்குனா போதுங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதும் இதிலே ஊற்றிடலாங்க. குருமாவோட திக்னஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி கூட்டி வச்சுக்கோங்க.
இந்த குருமாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தண்ணியாட்டம் இருந்தால் நல்லா இருக்காது, மீடியம் திக்னஸ் இருக்கிற மாதிரி கூட்டி வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நான் ஹிமாலயன் பிங்க் சால்ட் போடுறேன். நீங்கள் நார்மலாக என்ன உப்பு போடுறீங்களோ அதுவும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. இந்த குருமா வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, பட் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் சுவைக்காத சுவையாக இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. இதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது. காரத்துக்கு ஒன்லி பச்சை மிளகா தான். இப்போ எல்லாம் ஒன்று சேர்த்து கிளறி கொடுத்துட்டு உப்பும் காரமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தக்காளி இன்னும் சங்கீதா பிள்ளை போடலையே, என்னடாப்பா இது பண்ணுது அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. இன்னும் நிறைய ட்விஸ்ட் இருக்குது இந்த குருமாவில், அதெல்லாம் இனிமேல் பின்னாடி பார்ப்பீங்க. ஸோ இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக வச்சுட்டு அப்படியே நல்லா கொதிக்க விடுங்க. இது தழிஞ்சு கொதித்து வரட்டும். நல்லா கொதி வருது. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துருங்க. கிளறி கொடுத்துட்டு அடுப்பணல் மீடியமாக வச்சுடுங்க. நல்லா கிளறி கொடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு தக்காளி எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. கம்மியான தீயில் 3 நிமிஷத்துக்கு இது அப்படியே நல்லா கொதிக்கட்டுங்க. அப்போ தான் அந்த காயும் வேகும், குருமாவில் இருக்கிற பச்சை மணமும் போகும். குருமா நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நான் 4 முட்டை வேக வச்சு நல்லா 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டையிலையும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. முட்டையை எப்பயுமே குழம்புல இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போதும் உடஞ்சிடுமோங்கிற பயமும் இருக்கும். வெள்ளைக்கரு தனியாக, மஞ்சக்கரு தனியாக போயிடும். அப்படிலாம் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஐடியாவும் இருக்குது. இந்த மாதிரி டூத் பிக் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் இப்படியே வேணாலும் இப்படி குத்திக்கலாம். அப்போ வெள்ளைக்கரு தனியாக, மஞ்சக்கரு தனியாக போகாது. இப்படி முட்டை எடுக்கிறோம். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இப்போது எல்லா முட்டையும் இதே மாதிரியே பண்ணிக்கலாங்க. இப்படி செய்கிறது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் இப்படி செஞ்சுக்கோங்க, இல்லைனா பரவாயில்ல. ஏன் இப்படி செய்கிறோன்னா முட்டை உதிர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு. எல்லா முட்டையிலையுமே டூத் பிக் அப்படியே குத்தி எடுத்துக்கிட்டேங்க. இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ஆஹா, குருமா சூப்பராக மணமாக இருக்குது. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துருங்க. முன்ன இருந்ததை விட நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் கரெக்டாக இருக்குங்க. காயும் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் உலர்ந்த வெந்தயக்கீரை எடுத்து வச்சுருக்கேன், அதை அப்படியே உதுத்தாப்பில் போடுங்க. இது போடும்போதும் நல்லா வாசனையாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்லாம் குருமா சாப்பிடுவோம்ல, அந்த டேஸ்ட் கிடைக்கும். இப்போ அப்படியே ஒரு தடவை கிளறி கொடுத்துருங்க. ஒரு தடவை இப்படி கிளறி கொடுத்தா போதும். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இதோடையே போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இனிமேல் குருமா யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் முட்டையும் சேர்த்து போட்டுக்கலாம். 4 முட்டை எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு விருப்பமான அளவு நீங்கள் முட்டை எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே கிரேவியில் போட்டுடலாங்க. இதை பார்க்கவே எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக அழகாகவும் இருக்குது பாருங்கள். வீட்டில் எல்லாருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரெஸ்டாரண்ட்டில் வாங்கினதான்னு கேட்பாங்க. இப்போது ரொம்ப அப்படி இப்படியும் போட்டு கலரக்கூடாது. இங்கே பாருங்கள், லேசாக ஒரு கலர், அவ்வளோதான். இப்போது இங்கே பாருங்கள், லேசாக கொஞ்சம் அப்படியே குருமா எடுத்து இது மேலே அப்படியே ஊற்றி கொடுங்க. இல்லைன்னா அப்படியே இப்படி உள்ளே லைட்டாக அழுத்தி கொடுத்தாலும் சரி. ஜஸ்ட்டு இந்த முட்டைக்குள்ளே அந்த குருமா இறங்கியிருக்கணும், அவ்வளோதான் மசாலா. நீங்கள் இது உங்கள் வீட்டில் ஏதாவது பார்ட்டி இருந்தால் அப்போ கூட இந்த குருமா செய்யலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது எது கூடலாம் வச்சு சாப்பிட்லான்னு சர்வ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் இப்போ க்ளோஸ் பண்ணிடலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், இப்படி சூப்பராக கமன்னு வாசனை வருதுங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக அப்படியே கொத்தமல்லி தழை மேலே தூவி விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம குருமா ரெடி ஆயிடுச்சு. இதோடையே நீங்கள் விட்டுறதுனால விட்டுடலாம். ஆனால் சங்கீதா ஸ்டைல் ஒன்று இருக்குல்ல, அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இதுக்கு இன்னும் டேஸ்ட் ஊட்டுறதுக்காக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். அங்கே தான் இருக்குது சங்கீதாவோட ட்விஸ்டேன்னு சொல்லலாம். ஸோ வாங்க இப்போ அந்த தாளிப்பு எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்துடலாம். குருமாவுக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. அடுப்பணல் இப்போ கம்மியாக வச்சுடுங்க. நெய் உருகிடுச்சுங்க. 1/2 கைப்பிடி முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதிலே போட்டுக்கலாங்க. முந்திரி பருப்பு போகிறது நம்ம விருப்பம்தாங்க, கூடி குறைச்சி போட்டுக்கலாம். இப்போ நான் தாளிப்பு கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அது முற்றிலும் ஆப்ஷனல் தான். பட் இந்த மாதிரிலாம் செஞ்சால் சுவையாக இருக்கும் அப்படிங்கிறதான் உங்களுக்கு காட்டுறேன். உடனே என்னை கமெண்ட் பாக்ஸில் திட்டாதீங்க, முந்திரி பருப்பு எங்ககிட்ட இல்லை, நாங்கள் எப்படி செய்வோம், நீங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சு காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. இருந்தால் செய்யுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போது அடுப்பணல் கம்மியாகவே இருக்கட்டுங்க. இந்த முந்திரி பருப்பு நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. A few moments later. முந்திரி பருப்பு இந்த அளவுக்கு செவந்தா போதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த தாளிப்பை நம்ம குருமாவில் கொட்டிடலாங்க. வாவ், பார்க்கும் போதே எப்படி இருக்கு வருங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க மணக்க நம்ம ஸ்பெஷல் குருமா ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். ஸ்பெஷல் குருமாவை பரோட்டாவோட தாங்க வச்சு சாப்பிட்டு காட்ட போகிறேன்.
நம்ம குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றேங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே செஞ்சுருக்கேன்னு சொல்லலாம். சின்ன சின்ன மாறுதல் பண்ணும்போதும் டேஸ்ட் அதுக்கு தகுந்த சுவையை கொடுக்குங்க. ஸோ இன்றைக்கி ரொம்ப எளிமையான முறையில் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதுக்கு டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னென்ன பொருட்கள் போட்டனோ அதே அளவோடையே போடுங்க. இந்த குருமா உங்களுக்கு சூப்பராக வரும். இதுக்கு மெயினாக டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, காய்கறியும் போட்டோம், ஸோ முட்டையும் போட்டோம். இது எல்லாமே சேரும்போது சுவையும் கூடும். தேங்காய் அரைக்கும் போது நம்ம முந்திரி பருப்பும் போட்டிருக்கோம், அதுவும் இன்னும் சுவையை நல்லா அதிகப்படுத்தும். நம்ம இஞ்சி பூண்டை அரைச்சி போடாமல் தட்டி போட்டிருக்கோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், இது ஒரு சுவையை கொடுக்கும். அதே மாதிரி இதுக்கு மசாலா அதிகமாக போடாதீங்க, குருமாவோட கலரும் மாறிடும். இதுக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் இதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது. இது அப்படியே ரொம்ப மைல்டாக செம்ம டேஸ்ட்டாக அப்படியே க்ரீமியாக இருக்கும். எல்லாத்த விட முக்கியமானது ஒன்று பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து போட்டிருக்கோம். அது இன்னும் சுவையை கூட்டுன்னு சொல்லலாம். வீடியோவில் நான் என்ன அளவு குறிப்பு சொல்லணும் அப்படியே ஃபாலோ பண்ணி செய்யுங்க. இந்த குருமா உங்களாலையும் சூப்பராக செய்ய முடியும். நான் இன்றைக்கி பரோட்டாவோட வச்சு சாப்பிட்டு காட்ட போகிறேன். ஈவன் நீங்கள் இது எல்லா விதமான டிஃபனுக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் இடியாப்பம், சப்பாத்தி, நான், ஃப்ரைட் ரைஸ், புலாவ், இது மாதிரி எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்படியே இந்த முட்டையை எடுத்து சாப்பிட்ருமா. இங்கே பாருங்கள், முட்டை அப்படியே கொஞ்சம் கூட உடையாமல் அப்படியே முழுசாக கிடச்சிருக்கு. உள்ளே நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். இப்போ அப்படியே இந்த முட்டையை உடைக்காமல் ஃபுல்லாக எடுத்து சாப்பிட்ருவோம். வரேவா, செம்மையாக இருக்குங்க. அப்படியே பயங்கர ருசியாக இருக்கா. எல்லா அளவும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த நெய்யோட மனம் தெரியுது, முந்திரி பருப்போட டேஸ்ட்டு தெரியுது. மெயினாக நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கோம், ரொம்ப ஹெல்த்தியானது, அவ்வளோ ருசியாக இருக்குது. முந்திரி பருப்பு போட்டிருக்கோம் பார்த்துங்க. இப்போ முந்திரி பருப்போடு சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே க்ரன்ச்சாக இருக்கான். முந்திரி பருப்பு போட்டால் சொல்லணுமா என்னங்க, அதுக்கு தகுந்த சுவையை கொடுக்குது. பரோட்டாவோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். அளவுகள் ரொம்ப கரெக்டாக இருக்குது, காரம்லாம் தெரியவே இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம தேங்காய் போட்டிருக்கோம், முந்திரி பருப்பு போட்டிருக்கோம், அதெல்லாம் ஒரு இனிப்பு சுவையை கொடுக்கும். ஸோ அது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணியிருக்கு. தக்காளியும் ஒரே ஒரு தக்காளி தான் இதுக்கு போடணும், அதுக்கு மேலே போட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும். இப்போ பரோட்டா, குருமா ரெண்டும் சேர்த்து சாப்பிட்டு பார்த்தலாம். செம்மையாக இருக்கும், ரெண்டுக்கும் நல்லாயிருக்கு. ரெஸ்டாரண்ட்டில் போனால் வெள்ளை குருமா சாப்பிடவுள்ள அதே சுவைன்னு சொல்லலாம். செம்ம அஸ்தலாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ப்ளீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்லேயும் நமக்கு குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது, ப்ளீஸ் அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.